بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்றைக்கும் சிறந்த தலைவர் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏராளமான தலைவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில தலைவர்களை மாத்திரம் தங்களுடைய அனுதாபிகள், தொண்டர்கள், தோழர்கள் சில காலங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தலைவர்களுடைய நினைவு கூறல் என்பது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சில விஷயங்களில் வித்தியாசப்படும். சில தலைவர்களை பற்றிய நினைவு கூறல் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்டு அவர் மரணிப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய தோழர்களால் நினைவு அற்ற நிலையாக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில தலைவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு வேறு ஒரு தலைவர் வருகிற வரைக்கும் அந்த பழைய தலைவரை நினைவு கூறக்கூடிய நிலையில் வேறு ஒரு தலைவர் வந்துவிட்டால் அந்த பழைய தலைவரை மறைக்கக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு கூறல் என்பது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாத்திரம் அல்லாமல் 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்றும் பல்வேறு விதமான மக்களால், உலகத்தில் உள்ள ஏராளமான முஸ்லிம்களால் தங்களுடைய உயிருக்கும் மேலாக, தங்களுடைய உடைமைகளுக்கும் மேலாக, தங்களுடைய கண்ணியத்திற்கும் மேலாக, அனைத்து விதமான காரியங்களுக்கும் மேலாக நபிகள் நாயகம் அவர்களை நினைவு கூறக்கூடிய நிலையும், நினைவு கூறுவதோடு அல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நிலையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையை உலகத்தில் வேற எந்த தலைவர்களையும் நம்ம பார்க்க முடியாது. சில தலைவர்கள் சில காலத்தில் தோன்றி மறைந்தாலும் அவர்களுடைய அந்த காலத்திலேயே அவர்களை பின்பற்றுவார்கள். அவர்களுடைய காலம் மறைந்து விட்டால் அவருடைய சொல்கள், செயல்கள், அவர்களுடைய புகழ்கள் எல்லாம் அதோடு அழியப்படக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் இந்த முஸ்லிம் சமுதாயம் 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் தொடர்ச்சியாக
பின்பற்றுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமாக இருந்து நபிகள் நாயகம் அவர்களுடைய பெருமையை சொல்வதற்காக அல்ல. எல்லா மதத்தவர்களும் எல்லா குலத்தவர்களும் தங்களுடைய தலைவர்களை பெருமையாக பேசுவதும் அவர்கள் மாதிரி இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த நிலையில் நபிகள் நாயகம் அவர்களை வைப்பதாக இருந்தால் அப்படி கிடையாது என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து ஏராளமான தலைவர்கள் நல்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் யாரையெல்லாம் தலைவர்கள் என்று மக்கள் சொல்கிறார்களோ அந்த தலைவர்கள் உலகத்திலேயே ஒருவரை தலைவராக அவருடைய வழிகாட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த புகழ், அவர்களுடைய அந்த உயர்வான பண்புகள் எல்லாம் மற்ற தலைவர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய ஒரு தலைவனாக ஒரு மனிதன் வருவானே என்று சொன்னால் அவன் அனைத்து அம்சங்களுக்கும் தலைவராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அவர்களை சரியான முறையில் ஒரு சமுதாயம் பின்பற்றுவதற்கு எல்லா விதங்களிலும் காலம் காலமாக பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய தலைவர்களை பார்த்தால் சிலரை அரசியலுக்கு சில தலைவர், ஆன்மீகத்திற்கு சில தலைவர், பொருளாதாரத்திற்கு என்று சிலரை தலைவராக தேர்வு செய்து கொள்வார்கள், விளையாட்டுக்கு என்று சிலரை தலைவராக தேர்வு செய்து கொள்வார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருவரை தலைவராக தேர்வு செய்யக்கூடிய நிலையில் அனைத்து அம்சங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பொருந்திய ஒரு தலைவரை உலகத்தில் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. இது நாம ஒரு முஸ்லிமாக இருந்து சொல்லவில்லை. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அன்பர், அவர் தி 100 என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய வாசகம் தான் ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் மோசேவுக்கு பிறகு ஏராளமான தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய அம்சங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு நான் பட்டியலிட்டிருக்கிறேன். அதில் அவர்களுடைய தரத்திற்கு தகுந்தாற் போல் பட்டியலிட்டிருக்கிறேன். அந்த தரத்தில் முதல் இடத்தை நபிகள் நாயகம் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஒரு கிறிஸ்தவ அன்பர் சொல்கிறார். அமெரிக்காவை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் என்பவர் 1980-90களில் எல்லாம் இந்த புத்தகம் தி 100 என்ற புத்தகம் மிக பிரபல்யமாக விற்பனையான ஒரு புத்தகம். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், நீங்க எப்படி நபிகள் நாயகத்திற்கு முதல் இடத்தை கொடுத்தீங்க, இயேசுநாதருக்கு எப்படி 3ஆம் இடத்தை நீங்க கொடுத்தீங்க என்று அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், நான் தலைவர்களை தேர்வு செய்யறது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது. தலைவருடைய பண்புகள், அவருடைய ஒழுக்கங்கள், அவர்களுடைய சட்டதிட்டங்கள், அவர்களுடைய அரசியல் ஆர்வங்கள், அதே மாதிரி ஆன்மீக வழிகாட்டுதல்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய குடும்ப அமைப்பு, எல்லா விதத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தேன். அந்த எல்லா விதத்திலையும் எல்லாத்துக்கும் நான் ரேங்க் போடுறதா இருந்தா முதல் இடத்தில் இவர் வருகிறார். குடும்ப அமைப்பை பற்றி இயேசுநாதத்தில் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவர் திருமணம் ஆகவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர் நிறைய பேருக்கு புத்தருக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் அவர்களுக்கு முதலாம் இடத்தை ஏன் மைக்கேல் ஹார்ட் கொடுத்தார்? அப்படி அவரிடத்தில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருந்தது? இதை நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, லக்கத் கான லக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபி இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களிடத்திலே அழகான பின்பற்றத்தக்க முன்மாதிரி இருக்கிறது.
நீங்க பின்பற்றுங்க. வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அவரை பின்பற்றலாம். வியாபாரம் செய்யணுமா, நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சத்தில் போய் பாருங்க. ஆன்மீகத்தையே ஈடுபட வேண்டுமா, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டுமா, இறைவனை வணங்க வேண்டுமா, அதற்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சத்தை போய் பாருங்க. குடும்ப அமைப்பை சீராக அமைத்திருக்க வேண்டுமா, அந்த விஷயத்திற்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய விஷயங்களை போய் பாருங்க. பேச்சுக்களை ஒழுங்காக அமைக்க வேண்டுமா, நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. பொறுமையாக இருக்க வேண்டுமா, அந்த பொறுமைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். வீரமாக இருக்க வேண்டுமா, அந்த வீரத்திற்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நல்ல குணம் படைத்தவராக இருக்க வேண்டுமா, அதற்கும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சத்தை போய் பாருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்திலே அழகான அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது, பின்பற்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். தோண்டிய தலைவர்களுடைய குறிக்கோள், எண்ணங்கள், அவர்களுடைய லட்சியங்கள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், எந்த விஷயத்தில் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை பெறுவதாக இருக்கும். யாராவது மறுக்க முடியுமா? மோடி ஆதாயத்தை பெறவில்லைன்னு சொல்ல முடியுமா? ஜார்ஜ் புஷ் ஆதாயத்தை பெறவில்லை என்று சொல்ல முடியுமா? ஒபாமா ஆதாயத்தை பெறவில்லை என்று சொல்ல முடியுமா? முஷரப் ஆதாயத்தை பெறவில்லை என்று சொல்ல முடியுமா? உலகத்தினுடைய எந்த தலைவரை, பன்னீர் செல்வத்தை சொல்ல முடியுமா? கருணாநிதியை சொல்ல முடியுமா? உலகத்தினுடைய எந்த தலைவர்களை ஆன்மீக குருக்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு ஆதாயம் பண்ணணும். சில பேர் ஆன்மீகத்தை ஒரு கேந்திரமாக எடுக்கிறான், சில பேர் அரசியலை ஒரு கேந்திரமாக எடுக்கிறான், சில பேர் வியாபாரத்தை ஒரு கேந்திரமாக எடுக்கிறான். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் முன்னேற்ற பாதையில் அடைய வேண்டும் என்பதற்காக அவன் அதில் உள்ள தில்லு முள்ளுகள் எண்ணில் அடங்காத அளவுக்கு தான் உலகத்தினுடைய தலைவர்களை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆன்மீக விஷயத்தில் பாருங்க. ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால், ஆன்மீகவாதி என்றால் உலகத்தில் இன்றைக்கில இருந்து ஆதி காலத்தில் இருந்தோம், முந்தைய காலத்தில் இருந்து எல்லா காலத்திலேயும் ஆன்மீகவாதியினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆன்மீகத்தை பயன்படுத்தி மக்களை மடையராக ஆக்கக்கூடிய நிலைதான் இருக்கும். மக்களை மட்டமாக கருதக்கூடிய நிலைதான் இருக்கும். மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய நிலைதான் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த சுரண்டக்கூடிய நிலையோ, மட்டமாக கருதக்கூடிய நிலையோ, எந்த ஒரு குறையையும் ஆன்மீக விஷயத்தில் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா அன பசுருன், நானும் உங்களை போன்று மனிதன்தான். ஆன்மீகத்தை சொன்னாங்க. இறைவனை வணங்குங்க, ரப்பி சமாவாத்தி வல் அருள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குங்க, அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது என்று இறைவனை பற்றி சொல்லி, அவனுக்கு தொழுகை நடத்துங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தர்மம் தான தர்மங்களை செய்யுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று வணக்க வழிபாட்டு முறைகளை, ஆன்மீக விஷயங்களை மக்களுக்கு போதித்து கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை சொல்லிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லவே இல்லை. இன்னமா அனபசுருன், நானும் உங்களை மாதிரி மனுஷன். என்ன மாதிரி வார்த்தை இது? சாதாரண வார்த்தையா இது? ஒரே வார்த்தை தான், சின்ன வார்த்தை தான். அந்த சின்ன வார்த்தைக்குள்ள உலகத்தில் ஆன்மீகத்தின் பேரால் மக்களை சுரண்டுகிறார்களே, ஏமாத்துகிறார்களே, பணங்களை கொள்ளையடிக்கிறார்களே, மக்களுடைய கற்புகளை சூறையாடுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே வார்த்தை, இன்னமா அனபசுரு, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான்.
என்ன மனுஷன், உங்களுக்கு எப்படி கோபம் வருமோ அதே மாதிரி எனக்கு கோபம் வரும். உங்களுக்கு எப்படி உடம்புல சோர்வு வருமோ அதே மாதிரி எனக்கு சோர்வு வரும். உங்களை ஒருவர் திட்டினால் மன வேதனை எப்படி அடைவீர்களோ அது மாதிரி எனக்கும் வேதனை அடையும். எனக்கும் வயிறு வசிக்குது, நானும் சாப்பிடணும், நானும் கடைக்கு போகணும், நானும் உழைக்கணும், நானும் அதை செய்யணும் இதை செய்யணும். அதனால நான் ஆன்மீக குருவாக இருக்கிறேன் என்பதற்காக உங்களை விட ஒரு படி உசந்துட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆன்மீக வாதிகள் சொல்லிட்டு வராங்கல்ல, அவங்கள பாருங்க. எந்த மதத்தை சார்ந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. ஆன்மீகவாதினா அவருக்கு தனி ட்ரெஸ் போட்டுருவார், நம்மள மாதிரிலாம் போட மாட்டார். ஹசரத் தனி ட்ரெஸ், அவர் சேக்கு அவர் தனி ட்ரெஸ், அவர் பாதிரி அவர் தனி ட்ரெஸ், இவர் சாமி அது தனி ட்ரெஸ். ஒரு தனி ஆடையை அணிவித்துக் கொண்டு மக்களிடம் இருந்து அவர் தனித்து காட்டுவார். முடிய வளர்த்து வச்சிருப்பாரு, இல்லைன்னு முடிய மொட்டை அடிச்சிருவாரு. நகத்தை ஃபுல்லா விட்டுருப்பாரு, இல்லைன்னா நகமே இருக்காது. உயர்தரமான செருப்பை போடுவார், இல்லைன்னா செருப்பே போட மாட்டார். நீங்க போடுற மாதிரி தானே போடக்கூடாது, நீங்க இருக்கிற மாதிரி தானே இருக்கக்கூடாது, நான் வித்தியாசமாக இருப்பேன் என்று ஆன்மீகத்து பேரில் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உழைப்பது கிடையாது. எந்த ஆன்மீகவாதிகள், பெரும்பான்மையான ஆன்மீகவாதிகள் உழைக்கிறார்களா? கிடையாது. பாத்தியா ஓதலாமா, கத்த ஓதலாமா, மௌலூது ஓதலாமா, கயிறு கட்டலாமா, தாயத்தை அணியலாமா, ஊரியாம் பாத்தியா ஓதலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, மந்திரி கேட்டா, மாற்று மதத்தில் கூட மந்திரி கேட்டா, ஜோசியம் பார்க்கட்டா, ஜாதகம் பார்க்கட்டா, உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி ஆன்மீகவாதின்னு எவனா வரானோ அவங்கள பெரும்பான்மையான பேர் அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. நம்மகிட்ட கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களிடத்திலே கூலியை கேட்காத நேர்வழி பெற்றோரை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் யாருமே கூலிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, ஆடு வளர்த்தாங்க, அந்த ஆட்டில் கிடைந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் பொருள் ஈட்டினாங்க, அதை வச்சுதான் சாப்பிட்டாங்க. எங்கேயுமே பாத்தியா ஓதிட்டு 100 ரூபா குடி, 200 ரூபா குடி, 300 ரூபா குடின்னு சொல்லல. எந்த மக்களையும் ஏமாத்தல, வீடு வீடா போய் பொருள் திரட்டல, உழைத்தார்கள். போய் பள்ளிவாசல போய் பெரிய ஜிப்பாவை கட்டி போட்டுட்டு தலப்பாவை கட்டிட்டு திக்கு செஞ்சுட்டு இருக்கல. அவர்கள் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்து மக்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை சொல்லி இருக்கிறாங்க. நீ பின்பற்றுவதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கும் சொல்றோம், இஸ்லாமிய ஜமாத்தினுடைய அந்த இமாம்களுக்கும் சொல்கிறோம். என்ன, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க அது மாதிரி நடங்க. ரசூலுல்லாஹ் எல்லா காலத்திற்கும் ஒரே மாதிரி தான், அது மாதிரி பின்பற்றுங்க. ஆன்மீகத்தில் போறவங்க ஏமாத்தாதீங்க, சுரண்டாதீங்க, உழைங்க, கஷ்டப்படுங்க. அப்ப அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டால் அரசியலை சில பேர் என்ன செய்வாங்க, அரசியலுக்கு தலைவர் என்று சொல்வார்கள். உலகத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த அரசியல் தலைவர்கள்லாம் அதனுடைய நோக்கம் எப்படியா இருக்கு? நமக்கு இன்னைக்கு இது தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இந்தியாவே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, உலகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அங்க ட்ரம்பை பார்த்தா அங்க ஒரு பக்கம் டம்மு டம்முன்னு அடிக்குது உலகம். இவனா ஒரு தலைவரா, இவனா ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவரா என்று ட்ரம்புக்கு அங்க எதிர்ப்பு. இங்க பிரதமர் மோடியை எடுத்துக்கொண்டால் அவருக்கு இந்தியா முழுவதும் எந்த அளவுக்கு, நேற்று குஜராத்தில் மோடி அவர்களுடைய அந்த பாஜகவுடைய மீட்டிங்லேயே அந்த மக்களால் வளர்த்து வாக்கெடுக்கப்பட்ட அந்த அவர்களுடைய தோழர்களாலேயே பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையினால் பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அது நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது.
ஏன் காரணம் என்ன? அரசியலுக்கு வருகிறார்கள். வருகிறவருடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்கிறதா? மக்களுக்கு கருப்பு நோட்டை அழிச்சிட்டேன், அதனால கருப்பு நோட்டில் அழிஞ்சு போச்சு, அதனால அவங்களுக்கு நல்ல வெள்ளை நோட்டை கொடுத்துருதானே, அந்த நோக்கமா? இல்ல அம்பானிக்கும் அதானிக்கும் கொண்டு போய் மொத்தமாக கொண்டு கொடுக்கறது நோக்கமா? எங்க எடுத்துக்கிட்டாலும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளாவுடைய அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆந்திராவுடைய அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்நாடகாவுடைய அரசியல் எடுத்துக்கிட்டாலும், உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தினுடைய எந்த நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அரசியலில் வரக்கூடிய தலைவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னு சொன்னால், மக்களை சுரண்ட வேண்டும், மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், மக்களை முட்டாளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தினுடைய தலைவர்களுடைய நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாவும் ஆரம்ப காலத்தில் மக்கா மாநகரில் தன்னந்தனியாக பிரச்சாரம் செய்து ஒரு சில நபர்களோடு அங்கிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனா நகரில் மிகப்பெரிய ஆட்சியை அமைத்தார்கள், அற்புதமான ஆட்சியை அமைத்தார்கள். இன்றைக்கு அமெரிக்கா என்று சொன்னால் உலகமே நடுநடுங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆட்சியை பார்த்துட்டு முஹம்மது என்ற பெயரை சொன்னால் ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் உள்ளவனா நடுநடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆட்சியை பண்ணார்கள். முகம்மது வராரு, முகம்மதுடைய ஆட்சி பயங்கரமான ஆட்சி, பிச்சு போடுவார் பிச்சு, அவ்வளவுதான். அவரு சொன்ன சொல் மாற மாட்டார் என்கிற மாதிரியான ஒரு பய உணர்வோடு பீதியோடு கலந்த மரியாதையை ஒரு மாசம் பயணம் செய்யக்கூடிய ஊர் எந்தெந்த நாடுலாம் இருக்குதோ அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரில் ஒரு பெரிய ஆட்சியை அமைத்து காட்டினார்கள். அந்த அரசியல் தலைவராக தேர்வானார்கள், நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆனார்கள், பெரிய பெரிய செல்வந்தர்களை எல்லாம் தன்னுடைய கீழே வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மன்னராக ஆனார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் சொல்றார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாறை படிக்கிறார். காந்தி, மகாத்மா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க படிக்கிறார். என்ன படிக்கிறான்னு சொன்னால், நான் சிறையில் இருக்கும்போது நபிகள் நாயகம் அவர்களுடைய வரலாறை நான் படித்தேன், காலை கண்ணீர் வடித்தேன். அப்படியே கண்ணீர் அவருக்கு வந்துருச்சு. அதை அவர் சொல்றார். பெர்னார்ட் ஷா சொல்கிறார், நபிகள் நாயகம் மாதிரி ஒரு புரட்சி தலைவர் கிடையாது. சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தால் காலத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வை சொல்லிவிடுவார். அண்ணா சொல்கிறார், நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு புடம் போட்ட தங்கமாக இருக்கிறது. இப்படி நெப்போலியன் முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் நபிகள் நாயகத்தினுடைய, ஏன்னா அவர்கள் அரசியல் தலைவர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள். அந்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க, நாங்களாம் என்னைய தலைவர், நீ காந்தி காந்திக்கு ரூபா நோட்டில் காந்தி அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிற, உலகம் முழுவதும் காந்தியை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற, அந்த காந்தி சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கிற, அந்த காந்திக்கு ஒருத்தர் முன்மாதிரி இருக்கிறார், மறைமுக முன்மாதிரி இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். யாருன்னு சொன்ன அவரே அவர் வாயிலும் சொல்றார், நபிகள் நாயகம் அவருடைய வரலாறு ரொம்ப போற்றப்படக்கூடியது. ஏன் போற்றப்படக்கூடியது? என்ன அப்படி சாதனை பண்ணிட்டாங்க, என்ன பெரிய புரட்சி செஞ்சிட்டாங்க? உலகத்தில் மற்றவெல்லாம் எதை செய்வானோ அதை ரசூலுல்லாஹ் செய்யல. அதான் புரட்சி. புரட்சிங்கிறமே, புரட்சின்னா எல்லாரும் செய்யறது புரட்சி செய்யக்கூடிய காரியம் இல்லை. எவையெல்லாம் எதெல்லாம் செய்யறானோ, அரசியல் பேரில் செய்யறானோ, அரசியல் தலைவர் பேரில் செய்யறானோ, அதையெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு உண்மையான காலத்திற்கு உலக முழுமைக்கும் உள்ள தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள். அதுதான் காலத்துக்கு ஏற்ற தலைவருங்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் சிறந்த தலைவர். சொல்லு பாப்போம், உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அரசியலை பயன்படுத்தி அவ்வளவு பெரிய செல்வம், எந்த அளவுக்கு
மதீனா என்ற பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தினால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல். அவங்க காசை போட்டு கட்டுறாங்க, யார்கிட்டையும் போய் கையேந்தல. ஆரம்ப காலத்தில் மக்கா நகரில் சம்பாதிச்ச பணத்தை வைத்து மதீனாவில் பள்ளிவாசல் கட்டுறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள். அவங்க குடும்பம் ஏழ்மை, யார்கிட்டையும் போய் கையேந்தவில்லை. அரண்மனை வாசல் கிடையாது, அரண்மனை கிடையாது, தோட்டம் துறவுகள் கிடையாது. நபிகள் நாயகம் மன்னர். அவர்களை சந்திக்க ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பார்க்கறதுக்காக வேண்டி போறாங்க. பார்க்க போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் ஒரு கட்டல்ல படுத்திருக்கிறாங்க. அந்த ஈச்சம் மரத்தினால் பின்னப்பட்ட கட்டல் இருக்குமா இல்லையா, அந்த ஓலையினால் பின்னப்பட்ட அந்த கட்டல்ல ஊர்கள் எல்லாம் அப்படிதான் படுப்பாங்க. சில ஊர்களில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, பணக்காரன் அப்படி இல்லை, அந்த காலத்தில் இருந்து நல்ல குசன் மெத்தைகளில் நல்ல படுத்து உறங்கக்கூடியவர்கள் தான். மன்னர்களுடைய அரண்மனைகள்லாம் போய் பார்த்தா தெரியும். இங்கே திருவனந்தபுரத்தில் இங்கெல்லாம் இருக்கிறது மன்னர் அரண்மனைன்னு வச்சிருக்கிறான். அந்த அரண்மனையை சுற்றி வர்றதுக்கு 2 மணி நேரம். 2 மணி நேரம் விளையாட்டுக்கு சொல்லலை, 2 மணி நேரம் ஒரு அரண்மனையை சுற்றி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அங்கே போனால் ராணி இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, ராணிகள் இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, அவங்க திருமணம் முடிக்காத ராணிகளாம், அவங்களுக்கு ஒரு பெரிய ரூமு, அவங்களுடைய பணியாளர்களுக்கு ரூமு, அது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தாங்கல் பகுதியே சுற்றி வர்ற அளவுக்குலாம் வச்சிருக்கிறாங்க அரண்மனை. இந்த இந்தியாவை ஆண்டவரா ஒரு சின்ன பிரதேசத்தை ஆண்ட ஒரு மன்னனுடைய ராஜவர்மா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் ஒரு சின்ன பகுதியை ஆண்ட அந்த மன்னருடைய வீடு எப்படி இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் அவ்வளவு பெரிய நாடை ஆள்றார்கள். அவர்களுடைய வீட்டில் கட்டில் படுத்திருக்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன மேனிகள்ல இப்படியா கோடு போட்ட நிலையில நீங்க இருக்குது, படுத்துக்கிட்டு என்ன ஆகும், உடம்புல தடி இதாயிரும்ல, கோடு கூட விழுந்துரும்ல. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் இப்படி படுத்திருக்கிறீங்க, நீங்க யாரு, நாட்டினுடைய மன்னர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர், இப்படிப்பட்ட ஆளா இருக்கிறீங்க, நீங்க இப்படி படுத்துறீங்க, சொல்லுங்க, ஒரு ஆணையிடுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொட்டுறோம். பாருங்க, அவரே சொல்ற, அந்த சஹாபியே சொல்றாங்க, பாருங்க ரோம பாரசீக மன்னர்களை எல்லாம் பாருங்கள், பக்கத்து நாட்டை பத்தி சொல்றாங்க, ரோம பாரசீக மன்னர்களை எல்லாம் பாருங்கள், அவர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டமான நிலையில வாழ்றீங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு இவ்வுலகமும் நமக்கு மறு உலகம் என்பது உமக்கு தெரியாதா உமரே, நான் ஒரு வழிபோக்கனாக இருப்பதை தான் விரும்புகிறேன். ஒரு மன்னர் சொல்றார், இவன் என்ன சொல்லுவான், டீ கடையில் ஒரு வழிபோக்கனாக இருந்தவர்கள் இப்போ இந்தியாவினுடைய எல்லா மக்களையும் வழிபோக்கனாக ஆகக்கூடிய நிலையில அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது, மோடியினுடைய ஆடை எப்படி இருக்கிறது, ட்ரெஸ்ஸு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் டீ கடையில் உள்ளவங்களை கொண்டு போய் அங்கே வச்சா நிலைமை அப்படி இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ஆட்சி அரசியலில் வந்துவிட்டால் அந்த மக்களுடைய பணத்தை எந்த நேரத்தில் சுரண்டக்கூடாது, அவர்களுக்காக நம்ம பாடுபட வேண்டும், அவர்களுக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. உலக ஆட்சியாளர்களுடைய நிலையை பார்த்தா மக்களை அப்படியே ரோட்டில் விடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளை ஒரு நாள் ஜக்காத்துக்காக வந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்களே, விரல விட்டு பேரிச்சம்பழத்தை துப்பு துப்புன்னு சொல்லிட்டு, இந்த பொருள் இது மாதிரியாக அரசுக்காக வரக்கூடிய பொருட்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஹராம், அதை நீங்க சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், இந்த நபியுடைய சொத்துகளுக்கு மக்கள் தான் வாரிசு, பொதுமக்கள் தான் வாரிசை தவிர என்னுடைய குடும்பத்தார் வாரிசு அல்ல.
இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பாருங்க, அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பு அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு இருக்கிறது, வந்த பிறகு எவ்வளவு மாறி இருக்கிறது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு டீக்கே வழி இல்லாமல் வந்தவர்கள் இன்னைக்கு 100 கோடிலாம் சர்வசா 100 கோடி தாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்க. 100 கோடி தான் இருக்குது, வேற என்ன, ஒரு 150 கோடி அவ்வளோதான், ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, ஒரு 500 கோடி அவ்வளோதான். 500 கோடி ஊழல் பண்ணுகிறார். அந்த 500 கோடி ஊழல் என்பது சர்வ சாதாரணமான ஒரு வார்த்தையில், ஒரே ஒத்த வார்த்தையில், அதெல்லாம் அது என்ன ஒரு பெரிய மேட்டரா, பெரிய விஷயமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும், என்ன மாதிரியா தலைவருங்க நமக்கு கொடுத்த தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தூதராக ஏற்படுத்தி கொடுத்திருந்த இந்த வழிகாட்டி உலகத்தில் நீ யாரையும் பார்க்க முடியாது, இந்த மாதிரியான நிலையில பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட ஆசைப்படாத ஒரு தலைவர். ஒரு நாள் இசா தொழுகை ஒரு தொழுகை முடியக்கூடிய அந்த நேரத்தில் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஓடி பள்ளிவாசல சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போனேன், எதுக்கு தெரியுமா போனேன், ஒரு வெள்ளி கட்டி ஜக்காத்துக்காக வந்தது என்னுடைய வீட்டில் வச்சுட்டு நான் மறந்து வந்துட்டேன். எனக்கு வஃபாத்து வந்து விட்டால், மௌத் எப்போ வரும்னு தெரியாது தானே, அது வந்து விட்டால் என்னுடைய குடும்பத்தார் என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நமக்காக சம்பாதிச்சு வச்ச வெள்ளி கட்டி போல தருது, தங்க கட்டி வெள்ளி கட்டிலாம் நமக்கு சம்பாதிச்சு வச்சுட்டாங்க போல தருது என்று அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். நான் மறந்து வைத்து விட்டு வந்து விட்டேன், இந்த பாருங்க கொண்டு சேர்த்துட்டேன். ஒரு சின்ன விஷயங்க. இப்படி ஒரு பொருளாதாரத்தை முறையாக கையாண்டு அவர்களுடைய சந்ததிக்கு ஒரு பாரத்தை சுமத்தி விட்டு போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொருளாதாரத்தில் சிரமப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க, ஒரு மன்னர்கிட்ட போய் கேட்கிறாங்க. ஏற்கனவே மன்னருடைய மகள், ஒரு இறை தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னுடைய தகப்பனாருடைய சொத்து ஒன்று இருக்கிறது, நாங்கள் வறுமையில் வாடுகிறோம், அதனால அந்த சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேற ஊர்ல உள்ள சொத்தை எடுத்து உலக போடுற வேலையை சொல்ல கேட்கல. அவங்க உலகத்தில் முழுவதும் அப்படிதான் நடக்கிறது. தலைவருடைய பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் அவன் இவன் உலகத்தில் உள்ள யார் யார் பேர்லாம் எழுதணுமோ, ஒட்டுமொத்த சொத்துக்களை எழுதணுமோ, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய தந்தை ஒரு வார்த்தை சொன்னார்களே தெரியாதா, நபியுடைய சொத்துகளுக்கு மக்கள் தான் வாரிசுன்னு சொன்னாங்களே உங்களுக்கு தெரியாதா, அதனால என்னால் தர முடியாது, கோச்சுக்கிடாதீங்க, வருத்தப்படாதீங்க. சும்மா கேட்டிருப்பாங்க, எவ்வளவு பெரிய வேதனையில, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல, எவ்வளவு பெரிய துன்பத்துல கேட்டிருப்பாங்க. கிடையாது, ஆட்சியாளரே அப்படி உருவாக்கிட்டு போனாங்க. எல்லா காலத்துக்கும் தலைவர் தான் பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்திற்கும் சிறந்த வழிகாட்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிகாட்டியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக்கும் சிறந்த வழிகாட்டியாக நடந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு இவர்கள் எல்லாம் அவர்கிட்ட பாடம் பெற்ற சில விஷயங்களை வைத்து கொண்டு ஆட்சி பண்ணாங்க. இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல பாடம் பெற்று ஆட்சி செய்யக்கூடிய எல்லார் இடத்திலையும் இந்த பண்புகளை நீங்கள் பார்க்கலாம். சவுதியிலுடைய சல்மான் சும்மா அற்புதமா பண்ணிட்டாருங்க, சூப்பரா இளவரசரையே போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளிட்டாருன்னா கொலை செய்யல, கொலைக்கு கொலை செஞ்சார். கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காயத்துக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய தண்டனை என்பது இஸ்லாமிய அரசினுடைய சட்டம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது.
அந்த திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிறைவேற்றி காட்டினார்கள். தன் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் சொன்னார்கள். அந்த காலத்தில் உள்ள சகாபாக்களுக்கு தண்டனையை வழங்கினார்கள். எவ்வளவு பெரிய நேசம் உள்ள சகாபாக்களாக இருந்தாலும் தண்டனை கொடுத்தார்கள். அதை பார்க்கக்கூடிய இன்றைய இஸ்லாமிய ஆட்சியாளர் பார்க்குறாங்க. உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களை பாருங்க. சவுதி மன்னர் சல்மான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில், அதில் நம்ம பேப்பரில் 4 நாள் போடுவான். அதுக்கப்புறம் சல்மானுங்க அது யாருங்க அப்படிமா, சல்மானா அவர் யாருங்க அப்படிமா 4 நாள் பையன் சொல்லுவான். பாருங்க சார், சல்மான் தான் வேணும் உலகத்தில், இந்தியாவுக்கு சல்மான் மாதிரி தலைவர் வேணுமா. காந்தியடிகள் சொன்னார் உமர் மாதிரியான ஒரு தலைவர் வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார். உமருக்கு யார் பாடம் பயின்று கொடுத்தார்? நபிகள் நாயகம் அவர்கள். சல்மானுக்கு யார் மறைமுக பாடம் பயின்று கொடுத்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றும் இஸ்லாமிய பல தலைவர்களுக்கு யார் பாடம் பயின்று கொடுத்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அவங்களுடைய போதனை, அவர்களுடைய செயல், அவர்களுடைய காரியம், அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், இதுதான் பாடம் பயிற்சி கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய சட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கிறது. உலகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய தண்டனை சட்டங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவாக நிறைவேற்றப்படுகிறதா? குடும்பத்தாருக்கு வேற மாதிரியும், தெரிஞ்சவர்களுக்கு வேற மாதிரியும், உறவினர்களுக்கு வேற மாதிரியும் நடத்தப்படுகிறதா என்று அலசி ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. கண்கூடா பார்க்கிறோம். குடும்பத்தாருக்கு ஒரு சட்டம், வெளி மக்களுக்கு வேற ஒரு சட்டம். தனது எல்கைக்கு உள்பட்ட ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம், ஆட்சியில் அல்லாத பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரத்தை இழந்தவனுக்கு ஒரு சட்டம், செல்வத்தில் உச்சியில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சட்டம், செல்வமே இல்லாமல் ரோட்ல அலையக்கூடியவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் உலகத்தில் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய சட்ட விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல இன்னைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம் சமுதாயம் பெருமையாக சொல்கிறது என்று சொன்னால், உலகத்தில் 200 கோடி மக்களால் பின்பற்றக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சட்ட விதிமுறைகளில் உள்ள விஷயங்கள். அதுதான் அமெரிக்காவில் கொண்டு போய் செலவைக்கிறேன்னு போன ஒரு காலத்தில் உலகத்தில் சிறந்த சட்டங்களை தந்த 10 பேரில் இவரும் ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டில், அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் வைப்பதற்கு போனால் உலக முஸ்லீம்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சிலை வைக்கக்கூடாது, நபிகள் நாயகம் அதை வழிகாட்டல. சிலை வைப்பதை தடுத்தார்கள், புகழ்வதை தடுத்தார்கள், பராக் பாடுவதை தடுத்தார்கள். அவர்களும் சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் தான் சொன்னாங்க. அதனால எங்க நபிகள் நாயகத்தை புகழ்வதாக இருந்தால் சும்மா பேர்ல வேணா வச்சுக்க, பேர்ல எழுதி போட்டுக்க, முகமது அழகான சட்டத்தை தந்தாருன்னு எழுதி வச்சுக்க, சிலை வைக்க கூடாது என்று சொன்னார்களே. அவ்வளவு அற்புதமான சட்டம் என்ன? இவன் என்ன செய்யறான்? உலகத்தில் சட்ட புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறான். இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறான். அந்த சட்ட புத்தகத்தை மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுது, ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படுகிறது. நபிகள் நாயகத்திட்ட அப்படி கிடையாது. ஒரு சட்டம் தான், திருடினால் கையை வெட்டு, அவ்வளவுதான். திருட்டு நடக்குமா? ரயில்ல திருடுவான, பஸ்ல திருடுவான, நிலநடுக்க வரும்போது திருடுவான, ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்த கை துடிக்க ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் போது அவன் கையை வெட்டி அவன் மோதிரத்தை எடுத்துட்டு போறான். நடக்குமா? திருடுனா கையை வெட்டி முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சவுதி அரேபியாவில் கதவை திறந்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான் தொழுகைக்கு. எவனும் அங்க பக்கத்தில் நெருங்க மாட்டேங்கிறான். திருடுனா கையை வெட்டி, விபச்சாரம் செய்தால், திருமணம் ஆனவனாக இருந்தால் கல்லால் எரிஞ்சு கொல்லு, திருமணம் ஆகாதவன் இருந்தால் சவுக்கடி கொடு, ஒருத்தரை கொலை செஞ்சுட்டானா அவனுக்கு பதில் கொலையை செய்யு, கண்ணை எடுத்துட்டானா அவன் பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, மன்னனுடைய அப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் கண்ணை எடு. உலகமே எதிர்த்தாலும் செய்யி, அந்த நாட்டே பரிந்து பேசினாலும் எடுக்க விடாத. அதுதான் இன்னைக்கு சில நாடுகளில் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன,
பல நாடுகளில் இல்லை. என்ன நிறைவேற்றப்படுகிறது? சட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா? கிடையாது. கொண்டு போய் லஞ்சம் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் லஞ்சம் கொடுக்கலாம். நீதிபதிக்கு கொடுக்கலாம், எம்எல்ஏக்கு கொடுக்கலாம், எம்பிக்கு கொடுக்கலாம், பிரதமருக்கு கொடுக்கலாம், ஒபாமாவுக்கு கொடுக்கலாம், ட்ரம்புக்கு கொடுக்கலாம். உலகத்தினுடைய எல்லா மட்டத்தில் உள்ள அதிகார வர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் லஞ்சம் கொடுத்து ரேட் பேசக்கூடிய நிலையை உருவாக்கலாம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். அப்ப இந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் தானே தலைவர். அட என்றென்றைக்கும் தலைவர் என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவர் தான்ப்பா வேணும், இன்னைக்கு அவர் தான் வேணும். அவருன்னு சொல்றது மாற்று மத சகோதரர்கள் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காரியம் நிறைவேற்றப்பட்டால் நடக்குமா? அத்வானி வாயிலிருந்து வருதுங்க. சில நேரத்தில் வரும்ல. அத்வானி சொல்ற இஸ்லாமிய சட்டம் இந்தியாவில் வேண்டும். அவருக்கே ஒரு ஆசை. ஏன் இவன் பண்ற அநியாயம் தாங்க முடியலையே, ஓவரா இருக்குது. இஸ்லாமிய சட்டம்னா எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு வேலையை முடிச்சுட்டு போ. நீ போட்டுக்கிட்டு 10 கோர்ட்டு 15 கோர்ட்டு 15 நீதிமன்றம், லட்சக்கணக்கான போலீஸ் ஸ்டேஷனு, லட்சக்கணக்கான சிறைச்சாலைன்னு ஏன் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குற? இலகுவான முறையில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றல உனக்கு என்னப்பா? இஸ்லாமிய சட்டம் ரசூலுல்லாஹ் அப்படி நிறைவேற்ற. ஒரு அரசியல்வாதினா எவனுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. துணிச்சல் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும், ஈரமாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக எந்த விதமான பாதுகாப்பு வைக்கல. முன்னாடி 10 பேர், பின்னாடி 10 பேர் பராக் பாடிக்கிட்டு வாரார் ஆட்சியாளர் வராருன்னு சொல்லிட்டு ஒரு அசரத்தை பார்க்க முடியலைங்க. பள்ளிவாசல்ல ஒரு அசரத்தா தான் இருப்பாரு. அவரு டீ கடைக்கு போகும்போது 4 பேரை கூட்டு தான் போவார். போயிட்டு வருவோம், டீ கடைக்கு போயிட்டு வருவோம். என்ன அசரத் அப்படிதான் இருக்கிறாரு, கவுன்சிலர் அப்படிதான் இருக்கிறாரு, மோதினார் அவர் 2 பேரை வச்சுக்கிறாரு. எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு 4 பேரை பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் சந்திப்பதற்காக ஒரு நபித்தோழர் செல்கிறார். அவருடைய வீட்டில் எந்த பாதுகாவலரும் இல்லை என்ற செய்தியை அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் பாதுகாவலர் கிடையாது, நேராக போய் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் மூத்தானாரா, உயிரோட இருந்தாரா, என்ன ஏது அதை கண்டறியறதுக்கு மக்கள் மெண்டல் ஆயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது, பாதுகாப்புலாம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரத்தில் எப்படி சிங்கமாக செயல்பட்டார்கள். போர்க்களத்தில் என்ன அவர்கள் தான் வீரனாக முதல் இடத்துல நிற்பார்கள். எதிரிகளை வீழ்த்துறதுல என்ன துணிச்சல் நிறைந்தவராக நின்றார்கள். போர்க்களத்தில் அவன் கட்டளை இட்டு போயிட்டு இங்க கள்ள நோட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைகிறது அல்ல. பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்கு வராமல் இருப்பது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை எதிரிகள் அறிவிக்கும் போது எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் இருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? போர்க்களத்தில் முதல் வீரரே ரசூலுல்லாஹ் தான், அதுக்கப்புறம் மற்றவங்க. அதனால தான் உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் வெட்டுப்படுகிறது. எதிரி வந்து வாள் கொண்டு போட்ட அந்த கவசம் போட்டிருப்பாங்களா இல்லையா, கவசத்தை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு வந்து அடிபடுது. எந்த நாட்டிலாவது நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தலைவருக்கு, ஆட்சி தலைவர் போர்க்களத்தில் போய் நின்ன கடைசியில் தான் மன்னரை பிடித்தார்கள் அப்படிமா. ரசூலுல்லாஹ் என்ன போர்க்களத்துக்கு போன நான் தான் வீரன், என் மௌத்துக்கு மேலதான் என்னுடைய தோழர்களுடைய மௌத்து இருக்க வேண்டும், என்னை பின்பற்றவர்களுடைய மௌத்து இருக்க வேண்டும் என்று உறுதியோடு செயல்பட்டார்களே. இப்படி ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க உலகத்தில், எங்கேயாவது பார்க்க முடிகிறதா? அதனால தான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா என்ற அந்த வழிமுறையை கையேந்தி கொண்டிருக்கக்கூடியதனால தான் இங்குள்ள நிலையில பாருங்க, வெள்ள நிவாரணத்தில் அவ்வளவு பேர் களத்தில் போய் குதிக்கிறோம். வா, நீ என்ன பொறுப்பு, நீ என்ன பொறுப்பு, நீ நான் தலைவருங்க, நான் செயலாளருங்க, நான் பொருளாளருங்க, நான் மாவட்டங்க, நான் கிளைங்க, நான் மாநிலங்க, வா எல்லாரும் வா. நானும் குப்பையை வள்ளுவேன், நானும் சாக்கடை கிளி பண்ணுவேன், நானும் மரத்தை வெட்டுவேன்.
நானும் மக்களை காப்பாற்றுவேன், நானும் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிப்பேன். உலகத்தில் எங்க போன அந்த வெள்ள நிவாரண போட சென்று ஆண்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் கவுன்சில் எங்க போனார்கள், எம்எல்ஏக்கள் எங்க போனார்கள், அங்க உள்ள அதிகாரிகள் எங்க போனார்கள்? வழி நடத்த ஆள் இல்ல. தலைவரே எங்கன்னு தெரியும் போது தொண்டர்கள் எங்க? ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளை கடந்த பிறகு அவர்கள் வஃபாத்தான பிறகும் கூட அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தில் அவங்க தான் எங்களுக்கு தலைவர். நாளைக்கு வரக்கூடிய காலத்துக்கு அவங்க தான் எங்களுக்கு தலைவர். கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் தலைவர். அதை விட சிறந்த தலைவரை நீ கொண்டு வா பார்ப்போம். முடியவே முடியாது. ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வெற்றி தோல்வி, அதுல ஏராளமான மக்களை சாவடிச்சிருவான், உயிர் பலி கொடுப்பான். இவன் தெரிஞ்சே உயிர் பலி கொடுப்பான். வெற்றியா இருந்தா அதுல நிறைய பேர் சாவான். தோல்வி அடைஞ்சிட்டான்னு வைங்க, அதுலயும் நிறைய பேர் சாவான். இதான் உலகத்துல நாம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஒரு தலைவர் ஜெயிச்சிட்டாரு சொன்னா எதிரி டீம்ல உள்ள ஆளை அடிச்சு நொறுக்கிறது, அவன் கடையை அடிச்சு நொறுக்கிறது, மௌத்து சதி கேட்டுச்சுன்னா அந்த கடையை கலவரத்தை ஏற்படுத்துறது, வெற்றியை தார்மாறாக கொண்டாடுகிறது. இதுதான் உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்து, ஒரு வழிகாட்டியாக இருந்து, மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருந்த இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வெற்றியும் ஏற்பட்டது, தோல்வியும் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்னா அப்படி வெற்றியே கிடைக்கும் கிடையாது. எல்லாருக்கும் வரக்கூடிய அதே சோதனைகள் துன்பங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தில்கல் ஐயாமுடு தாவிலுகா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல விடுகிறோம். வெற்றி ஒரு நாள் வந்துச்சுன்னா இன்னொரு நாள் தோல்வி வரும், தோல்வி ஒரு நாள் வந்தா அடுத்த நாள் வெற்றி வரும், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். இது ஒரு காலச்சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த யதார்த்த நிலையை தெரியாத பல தலைவர்களுடைய தொண்டர்கள், அந்த தொண்டர்களுடைய அந்த சமுதாயங்கள் என்ன ஆயிருதுன்னா தாறுமாற, வெற்றினா தாறுமாறான கொண்டாட்டம், தோல்வி என்றால் தற்கொலை செய்யி, மரணம் அடை, போய் எங்கேயாச்சும் போய் உளி, மற்றவனை காலி பண்ணு, இதுதான் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மக்கா வெற்றி கிடைத்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஅஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நீர் பார்க்கும் போது பிஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய புகழை சொல்லுங்க, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறதுல முனை அளவுக்கு அவங்க எந்த அளவுலையும் ஒரு காலத்தில் மீறவே மாட்டாங்க. செய்கிறதுல அப்படியே செய்வாங்க. புகழ் வந்துச்சுன்னா பெருமை அடிக்க மாட்டாங்க, தாறுமாறாக நடக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆட்சி தலைவர்களை பாருங்க, வந்தாரு தலைவர், வாராரு தலைவர், வருங்காலமே எதிர்காலமே இந்தியாவே தமிழகமே பாரதமே, பாரத பிரதமரே, உலக நாயகனே, உத்தம நாயகனே, வார்த்தை வணங்க வயதில்லை, உன்னை மன்றாடி வணங்குகிறோம் என்று வார்த்தையை போட்ட உடனே தலைவர்கள்லாம் அப்படி பரவாயில்ல, நம்ம பேர் ஏதாச்சும் ஒரு இடத்துல இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான். போர்டு 10 போர்டில் ஒரு போர்டில் பேர் இல்லைன்னு வைங்க, உடனே அவர் கூட யார், அது கவுன்சிலர் யார், இவரா, என்ன நீ புகழலை போடலை பெருமைப்படுத்தலை, நான் யாரு உனக்கு அப்படி. ரசூலுல்லாஹ் அப்படியா? அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்ற மாதிரியான அடிப்படையில் அமைச்சிருந்தாங்க. எந்த நேரத்தையும் புகழனுடைய விஷயத்தை விரும்பவே இல்லை. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்களும் அல்லாஹ்வும் நினைத்த மாதிரி நடந்துருச்சுன்னு சில காரியத்தை சொல்லுவாங்க. அப்போது சில பேர் அதை சுட்டி காட்டுறாங்க,
அல்லாஹ்வும் நீங்களும் நடத்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றது தப்பா இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாசா அல்லாஹ், அல்லாஹ் நாடியல் மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பிறகு நான் நினைச்ச மாதிரி சொல்லுங்க. அல்லாஹ்வும் நானும் நினைச்ச மாதிரி நடந்துன்னு சொல்லாதீங்க. ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு சபைக்கு வருவார்கள், என்னை பார்த்து யாரும் எந்திரிச்சு நிற்க கூடாது சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு சபையில இருப்பாங்க, வந்த மக்கள் கேட்பாங்க, ஐயுக்கும் முகமது, உங்கள முகமது யாரு? இதோ இவர்தான். ஓ அப்படியா? ரொம்ப சிம்பிளான அகல் போர். அந்த அகல் போர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டுப்படைகள் எல்லாரும் வந்துட்டானுங்க. அந்த நேரத்தை அவங்கள வென்று ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் படைக்கு அவன் உதவி செய்தான், அவன் பெருமை பாராட்டினான், அவன் மட்டுமே எதிரி படைகளை தனித்து நின்று அழித்தான், எனக்கு எந்த ரோல் இல்லை. வெற்றிக்கு அப்படி சொல்றாங்க. தோல்விக்கு எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் சரி, சகாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டோன்னு அப்படி வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, வெற்றி தோல்வி என்பது எல்லாத்துக்கும் வரும். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அவருடைய ஒட்டகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தில் ஒட்டக பந்தயம்லாம் வைப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் எப்பவும் ஜெயிக்கும். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகம் அல்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் ஒரு நாள் தோல்வியை கண்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் கவலையே படலை, ஆனால் சகாபாக்கள் கவலைப்படுறாங்க. அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெற்றி தோல்வி அதெல்லாம் சாதாரண விஷயம், ஏன்பா இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கீங்க என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால வெற்றி தோல்வி, அரசியல், ஆன்மீகம் எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இருக்கிறது, எல்லாம் நிறைய இருக்கிறது. அவர்களுடைய ஏழ்மை, அவர்களுடைய பொறுமை, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கிறது அவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள். அதில் எல்லா காலத்திற்கும் சிறந்த தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்